மாவட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கை அரசு நிறைவேற்றாவிட்டால் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கங்களின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் லட்சுமணப்பட்டி, விலாப்பட்டி, லக்னம்பட்டி, நாகினிப்பட்டி, பாதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தனியார் சோலார் அமைக்கும் நிறுவனங்கள் அரசு இடங்களை சட்டவிரோதமாக கைப்பற்றி சோலார் நிலையங்கள் அமைத்து வருவதாகவும் விவசாயிகளுக்கு சொந்தமான இடங்களையும் அத்துமீறி எடுத்திருப்பதாகவும் விவசாயம் செய்ய முடியாமல் பாதைகளை அடைத்து வைப்பதாகவும் கூறி 9 அம்ச புகாரை ஆட்சியரிடம் இன்று வழங்கினர். ஐயாக்கண்ணு முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்த ஐயாக்கண்ணுடன் சேர்ந்த விவசாயிகள் மனித தடங்களின் மண்டை ஓடுகளை எடுத்து வந்ததால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் ஆட்சியரை சந்தித்து புகார் மனு வழங்கிய பிறகு செய்தியாளர்களுக்கு சந்தித்த ஐயாக்கண்ணு சட்டவிரோத செயலில் ஈடுபடும் தனியார் மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலை செய்யும் போராட்டம் நடத்தப்படும் என பரபரப்பாக தெரிவித்தார். சோலார் சிஸ்டம் என்று கொண்டு வர்றாங்க. அது ஒரு நல்ல காரியம் தான், செய்து வேணாங்கல. ஆனா கார்பரேட் கம்பெனி மூலமா கொண்டு வந்து விவசாயிகளுக்கு சாடி பண்ண 2 ஏக்கர் கலைஞர் தேர்தல கொடுத்தாரு. அதை சாடி தான் பண்ணலாம், அதெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. வாரி புறம்போக்கு, ஏரி புறம்போக்கு, கல்லாங்குத்து புறம்போக்கு, ஏரி குளம் பூரா நிரவி எல்லாம் சோலார் சிஸ்டம் போடுறாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல மழை பெஞ்சா தண்ணி தேக்கி வைக்கிறதுதான். அது தேக்கலைன்னா ஊரை அழிச்சிடும். அதை கலெக்டர்கிட்ட பல முறை சொன்னோம், கலெக்டர் சொன்னாங்க, ஆனா கேட்கல. அதே போல இந்த சோலார் சிஸ்டத்துக்கு உள்ள விவசாயியுடைய பட்டா நிலம் இருக்கு. அது போக முடியாம வேலியை வச்சு தேக்கி அதையும் விலைக்கு மிரட்டுறாங்க. இதை கண்டிச்சுதான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சோம். இந்த ஆர்ப்பாட்டத்துல இது இல்லாம கலெக்டரம்மா அதெல்லாம் சொல்லி தரேன்ட்டாங்க. நான் உடனே நடவடிக்கை எடுத்து முடிச்சு கொடுக்குறேன். ஒரு 2 நாள்ல முடிக்கிறேன்னு இருக்காங்க. நாங்க 10 நாள் டைம் கேட்டிருக்கோம். இல்லைன்னா 10 நாளைக்கு எப்ப மறுபடியும் இங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வருவோம்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாம ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க எலெக்ஷன்ல இந்த கல்வி கடன் வாங்கினதெல்லாம் தள்ளுபடி பண்றேன்னாங்க. அது பண்ணாம இருக்காங்க, அதுக்காகவும் போராட்டம் இருக்கணும். அதே போல இந்த சொசைட்டில வாங்க லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க, அதுக்கும் போராட்டம். விவசாயிகளுக்கு 60 வயது அடைஞ்சா அவங்களுக்கு எல்லாம் 5000 பென்ஷன் தரேனாங்க, அதுவும் தரமாட்டேங்கிறாங்க. அதையும் கேட்டுருக்காங்க. இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும். காவிரி குண்டாறு திட்டம் அப்படியே கிடக்குது. இந்த திட்டத்துக்கு பணத்தை ஒதுக்கி அதை விரைவில் வேலை செஞ்சது தண்ணி வேஸ்டா கடல்ல போய் விழுது. அதை இங்க திருப்பி விடணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. 2 நாள்ல பண்ணி தரேங்க. 10 நாள் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். 10 நாள் மறுபடியும் எங்களுக்கு போராட்டம். அன்னைக்கு போராட்டம் கழுத்தை அறுத்துக்கிற போராட்டம். ஆமா, கழுத்தை அறுத்துக்க போராட்டம். அரசாங்கம் செய்யலன்னா என்ன பண்றது? முதல்லயே விவசாயிகளுடைய சட்ட வயசு எல்லாம் பிடிக்கிட்டாங்க, லாபகரமான விலை தராம. மோடி ஐயா என்ன சொன்னாரு? Two time property price for agriculture product. I will not import the genetically modified seed ன்னு சொன்னாரு. என்ன அர்த்தம்? 18 ரூபா வித்த கிலோ வித்தவங்களுக்கு 54 ரூபா தரேன்ட்டு 24 ரூபா தர்றாங்க. 2700 ரூபா வித்ததுக்கு 8100 ரூபா தரேன்ட்டு இப்ப 3050 ரூபா தராங்க. அதே போல டிபிசி ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு எல்லாருக்கும் 2 லட்சம் கடன் கொடுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. டிபிசி பாத்தீங்கன்னா லஞ்சம் கேட்கறான். டிபிசில 40 ல இருந்து 80 ரூபா கேட்கறான். கேட்க கூடாதுன்னு அந்த ஊருக்குள்ள போட்டா கேட்கறான், வெளியே வச்சா கேட்க கூடாதுன்னு பண்ணோம்னா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் நாங்க இன்னைக்கு போராட்டம். எங்களுக்கு கிடைக்கலன்னா வர 10 நாள்ல இங்க போராட்டம். ஆமா சார், லட்சுமணம்பட்டி, விலாப்பட்டி, காசிப்பட்டி, ஓரவயல், நாங்குப்பட்டி இந்த கிராமத்துல பண்ணிருக்கேன். 200 ஏக்கரோட பசுமை காடுகள் ராமநாதபுரத்துல உள்ள அது ஒரு மந்திரி அதுக்கு இதுவரை யாரும் ஐயா எங்களுக்கு அது தெரியாது. எங்க ஊரு இப்ப இவங்க குடியிருக்க எங்க ஊரு பிரச்சனை பண்ணாதான் நாங்க பிரச்சனை பண்றோம். அது நீங்க சொன்னீங்கன்னா அதையும் அந்த ஊருக்கு நாங்க வச்சு கேட்போம். கண்டிப்பா கேட்போம். நன்றி.